ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், உங்களுக்கு வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். எனக்கு கிடைச்சிருக்க பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து சொல்கிறேன். அதாவது 2025ஆம் ஆண்டு சேலரி அப்டேட்டோடு சேர்த்து சில கம்பெனிகள் வந்து சேலரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, சில கம்பெனிகள் வந்து சேலரி இன்க்ரீஸ் பண்ணாமல் சில ஸ்பெஷலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதில் நமக்கு கிடைச்சது வந்து நமக்கு வந்து ஒரு ஃபுட் கார்டு நமக்கு கிடைச்சிருக்கு. அதாவது இவ்வளோ நாள் வந்து நமக்கு வந்து சேலரியோடு தான் நமக்கு வந்து ஃபுட்டு வந்து ஃபுட் காசை வந்து போட்டு கொண்டு இருந்தாங்க. இப்போ வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால், அந்த சேலரியோடு இல்லாமல் வேறையாக வந்து நமக்கு வந்து ஃபுட் கார்டை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ஃபுட் கார்டை யூஸ் பண்ணி நான் வந்து காஃப்லாண்டில் வந்து அது வந்து 300 ரூபா வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. காஃப்லாண்டில் போய்ட்டு நம்ம வந்து சாமான்கள் வாங்க போகிறோம் அந்த கார்டை பயன்படுத்தி. அதுக்கு தான் இப்போ வந்துருக்கோம், நம்ம இந்த பஸ்ஸில் போக போகிறோம். காஃப்லாண்டுக்கு போய்ட்டு சாமானை வாங்கிக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து கம்பெனியால் கொடுத்த கார்டு வந்து தான் இந்த கார்டு. உங்களுக்கு பார்க்க விளக்கமாக இருக்கும். இந்த கார்டு தான் நமக்கு கொடுத்துருக்க கார்டு. இந்த கார்டை பயன்படுத்தி தான் நம்ம வந்து சாமான்கள் வந்து நான் வேண்ட போகிறேன். இந்த கார்டில் வந்து எனக்கு வந்து 300 ரூபா காசு வந்து இருக்குது. 300 ரூபா, அதாவது 20 நாள் வேலை செஞ்சால் ஒரு நாளைக்கு 15 ரூபா படி 20 நாள் வேலை செஞ்சால் நமக்கு வந்து இந்த காசு வந்து நம்ம வந்து இந்த கார்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 300 ரூபா வரும். 20 நாளைக்கு வந்து 300 ரூபா போட்டுருவாங்க. ஸோ நம்ம வந்து இந்த கார்டை பயன்படுத்தி வேணுங்கிற கடைகளில் போய்ட்டு நம்ம இந்த கார்டை பயன்படுத்தி நம்ம வந்து சாமான் வாங்கி கொடுக்க முடியும். இது வந்து சிலருக்கு வந்து எங்களுக்கு வந்து இப்போ தான், ஏதாவது ஒரு 6 இயர்க்கு அப்புறம் வந்து இப்போ தான் எங்கள் கம்பெனி வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆல்ரெடி வந்து நிறைய வந்து கம்பெனியில் உள்ளவங்களுக்கு வந்து புதுசாக வர்றவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து பெரும்பாலும் வந்து இந்த மாதிரியான கார்டுகள் தான் கொடுக்குறாங்க. டிக்கெட்னு சொல்லுவாங்க, மேல்ஸ் டிக்கெட்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி வந்து எனக்கு தெரிய வந்து 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே இந்த மீல்ஸ் டிக்கெட் வந்து கொடுத்துருக்குறாங்க. 5 இயர்ஸ் 6 இயர்ஸ்க்கு முன்னாடியே கொடுத்துருக்குறாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவங்களுக்கெல்லாம் வந்து டிரெக்டாகவே வந்து 600-700 மாதிரி கிடைக்கும். எங்களுக்கு இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க, இப்போ தான் கொடுக்க வெளிக்கிட்டு இருக்கிறாங்க. இனிமேல் நான் நினைக்கிறேன் நம்ம கம்பெனியில் வந்து இனிமேல் வந்து எனக்கு வந்து சேலரி கொடுக்க மாட்டாங்க. இனிமேல் கொடுக்குற காசெல்லாம் வந்து ஃபுட் கார்டில் வந்து தான் காசை போடுவாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படித்தான் இனிமேல் நடக்குமா இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வருஷத்துக்கு இன்னும் சேலரி வந்து கொடுத்தல. நமக்கு கூட்டும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இனிமேல் ஃபுட் கார்டில் தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிற. எல்லாருமே அப்படிதான் கலைச்சு கொண்டு இருக்கிறாங்க. இனிமே வந்து எங்களுக்கு வந்து சேலரி வந்து கூட்ட மாட்டாங்க. இந்த மாதிரி ஃபுட் கார்டில் காசை கொடுத்து இது பண்ற ஐடியா தான் இருக்கு போல இருக்கு. அதனாலதான் கம்பெனி வந்து இந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இந்த அப்டேட்டா இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து வந்து வீடியோக்கள் வந்து நம்ம அப்டேட் பண்ணி கொண்டு தானே இருக்கிறோம். நடக்கிறத பார்ப்போம். எங்களுக்கு வந்து சேலரி கூட்டணுமா இருந்தால் ஏப்ரல் மாதம் வந்து ரொமேனியன் லோக்கல் பீப்புளுக்கும் எங்களுக்கும் சேலரி கூட்டணும். ஸோ கூப்பிட்றாங்களா இல்லைன்னு பார்த்துட்டு நான் வந்து அது சம்பந்தமாக வீடியோ நான் போடுவேன். இப்போ வந்து நம்ம வந்து காஃப்லாண்டுக்கு போயிட்டு இந்த ஃபுட் கார்டை பயன்படுத்தி நம்ம கொஞ்சம் தேவையான சாமான்களை வாங்கிக்குவோம். இந்த கார்டு கொடுத்து எனக்கு வந்து இப்போ 3 மாதம், அதாவது ஜனவரியிலே கொடுத்துட்டாங்க நமக்கு காசு. இந்த கார்டை வந்து ஜனவரியிலே நமக்கு வந்து கிடைச்சிருச்சு. நான் யூஸ் பண்ணி கூட தான் இருக்கிறேன். இது வந்து இது சம்பந்தமாக நான் வீடியோ போடலை. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைமாக அந்த வீடியோவை நான் போடுறேன். நான் காஃப்லாண்டில் போயிட்டு இப்போ இருக்கிற நிலைமைக்கு இப்போ வர்றவங்க, இப்போ புதுசாக யாராவது வர்றவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இப்போ லிவிங் காஸ்ட் எவ்வளோ ஆகுது, ஃபுட்டுக்கு எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவை பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கொள்ள முடியும். வாங்க உள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி காஃப்லாண்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து காஃப்லாண்டுக்குள்ளே வந்துட்டோம். வந்துட்டு இப்போ சாமானை வாங்க போகிறோம். ஸோ இது வந்து ப்ரோக்கோலி வந்து எப்படி பேக் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்க. ப்ரோக்கோலி இது வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி தான் எடுக்கணும். 350 கிராம் இதை ஸ்கேன் பண்ணி எடுக்கணும். இதுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ப்ரோக்கோலிக்கு வந்து 9 லீ. இது வந்து 1 கிலோ வந்து 9 லீ. இது 350 கிராம் இருக்கு. என்ன ப்ரைஸ்ன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இது மூக்கல் ஒரு கெடி வந்து நமக்கு வந்து 5 ரூபா. இது வந்து இங்கே வந்து கெடி கணக்கில் தான், அதாவது ஒரு முள்ளங்கி வந்து தான் இங்கே வந்து விலை வந்து 5 ரூபா.
பார்க்க விலங்கமாக இருக்கும், 5 ரூபா. இங்கே வந்து கிராம் கணக்கில் வந்து சிலங்கள் வந்து இருக்காது. இந்த மாதிரியான ஐட்டங்கள் வந்து எல்லாமே வந்து ஒன்று ஒன்றுக்கான விலைகள் தான் போடுவாங்க. இது வந்து ஒரு ஒரு இது வந்து ஒரு காய் வந்து முள்ளங்கி ஒரு காய் வந்து 5. ஸ்ரீலங்கா காசுக்கு பார்க்க போனோம்னு சொன்னா நமக்கு வந்து ஒரு கிலோ தான் அந்த விலைக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு கெடியே அந்த விலை. இது வந்து தக்காளி ஒரு பேக்கெட். எப்படி எடுத்துக்கிறது நமக்கு லேசு, மற்றது கொஞ்சம் லூஸ்ல இருக்கு. அது கொஞ்சம் அவ்வளோ சவுத் இன்னைக்கு வந்து இது கொஞ்சம் அவ்வளோ விசேஷம் இல்லை. அதனால இது ஒரு பேக்கெட் ஒன்று எடுக்கிறோம். இது வந்து நம்ம சம்பல் செய்யறதுக்கு பிப்பிங்காய். இது ஒரு பிப்பிங்காய். இது ஒரு கிலோ வந்து 13 ரூபா. நம்ம வந்து கிராம் கணக்கில் தான் அதை டிக்கெட் பண்ணி எடுத்துக்கணும். பிப்பிங்காய் சம்பல் செய்யறதுக்கு. ₹6.28. இது வந்து நம்மளோட கொத்தமல்லி கொலை. இது ஒரு கட்டு வந்து ஒரு 2 ரூபா வரும். இந்த ஒரு கட்டு வந்து 2 ரூபா வரும், 2 கட்டு. இது நம்மளோட ராபு. இது வந்து நம்ம ஊர்ல உள்ள ராபு எல்லாம் மாதிரி இல்லாம இது கொஞ்சம் வளர்த்தியான ராபு. இந்த ராபும் கிராம் கணக்கில் தான் போட்டு டிக்கெட் அடிச்சு தான் போடணும். இந்த ராபு உண்டு. அப்படியே இங்கே வந்து நம்ம ஊர் சலாது நம்ம ஊரில் விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க பார்க்க விளங்கும். இது மாதிரி பேக்கெட்டில் தான் இருக்கும். இது வந்து இட்லி, பார்க்க விளங்கமாக இருக்கும். இதெல்லாம் வந்து இட்லி நம்ம நாட்டு காசுக்கு பார்க்க போனால் கிட்டத்தட்ட வந்து 500-600 ரூபாய்க்கு மேலே தான் வரும். இது ராபு வந்து 2 ரூபா 50. இந்த ஒரு கெடி வந்து 2 ரூபா 50. நம்ம ஊர்லயே ஒரு கிலோவே நமக்கு வந்து அவ்வளவுக்கு தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்தியால வந்தா ஃப்ரூட்ஸ் இருக்கு. இந்த ஏரியா ஃபுல்லா ஃப்ரூட்ஸ், ஆரஞ்சு, இந்த ஐட்டங்கள் எல்லாமே இருக்கு. ஆரஞ்சு ஒரு 5 காய் மாதிரி எடுத்துட்டு போவோம். ஃபுல்லா வாழைப்பழம் இப்படிதான் இருக்கும், பேக் பண்ணி இருக்கும். நம்ம இதை வந்து நிறுத்திக்க வேண்டியதான். பாப்போம் நிறுத்தி எவ்வளவு வருதுன்னு சொல்லி. இது வந்து 7 ரூபா. இது உங்களுக்கு பாருங்க, நம்ம ஊர்ல புதினா நம்ம தோட்டங்கள்ல எல்லாம் சும்மா அந்த மாதிரி கிடக்கும். ஆனா இந்த புதினா வந்து 50 கிராம் கூட இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு பேக்கெட் வந்து 30 கிராம் மின்ட். 30 கிராம் வந்து பார்க்க விலங்குமா இருக்கும். 4.50 கிட்டத்தட்ட நம்ம நாடு காசுக்கு வந்து 250 ரூபாய்க்கு மேல வரும். 30 கிராம் புதினாவே 250 ரூபாய்க்கு மேல வரும். ஸோ இங்க உள்ள பச்சை குச்சிக்காய் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நான் வந்ததுல இருந்து பார்த்தது நம்ம ஊர்ல உள்ள மாதிரி பச்சை குச்சிக்காய் வந்து இங்க வந்து கிடைக்கிறது குறைவும். இந்த மாதிரி ஒரு 5 பீஸ் எடுத்துட்டு போவோம். ஒவ்வொரு கிழமையும் ஒரு 5 பீஸ் எடுத்துட்டு போறது. இது ஒரு கறிக்கு உண்டு காணும். அப்படிதான் கட் பண்ணி போடுறது நம்ம. இதுல ஒரு 5 பீஸ். அஞ்சு பீஸ் 3.46 தான், 3 ரூபா 50. ஸோ வெள்ளைப்பூடு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி எடுக்கிறது லேசு. ஏன்னா லூஸ்லயும் இருக்கு, லூஸ்ல உள்ள இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் அது அவ்வளோ விசேஷம் இருக்காது.
லூஸில் உள்ளது. இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறது வந்து நம்ம கொஞ்சம் பாவிக்கலாம், ஒரு 2-3 வீக்ஸ் மாதிரி வச்சு பாவிக்கலாம். அதனால இந்த மாதிரி தான் நான் வளமையாக எடுத்துகிட்டு போயிடுது. இப்போ நமக்கு ப்ரோக்கோலிக்கு வந்து ப்ரைஸ் தெரியாமல் தானே இருந்துச்சு. இந்த ப்ரைஸ் தெரியாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் இங்கே எனக்கு ஒரு ஸ்கேன் மெஷின் ஒன்று இருக்குது. அந்த ஸ்கேன் மெஷினில் வந்து நம்ம வந்து இப்படி ஸ்கேன் பண்ணோம்னா அந்த ப்ரைஸ், அதாவது 10 ரூபா. இந்த ப்ரோக்கோலி வந்து 10 ரூபா. நம்ம ஊர்ல வந்து கிலோவே நமக்கு வந்து எவ்வளவு கிடைக்கும், கிட்டத்தட்ட ப்ரோக்கோலி கொஞ்சம் ஊர்ல காசு விலை கூட தான். ஆனா இருந்தாலும் இங்க வந்து 350 கிராமே 10 ரூபான்னு தான், கிட்டத்தட்ட 600 ரூபா மாதிரி வருது. அப்படியே போயிட்டு ரிங்ஸோ செக்ஷனுக்கு போயிட்டு ரிங்ஸோ ஒன்று எடுத்துக்கலாங்க உடுப்பு கழுவுறதுக்கு. இங்க வந்து ரிங்ஸோ எல்லாம் கொஞ்சம் சரியான மாதிரி விலைகள் ஜாஸ்தி. ரிங்ஸோ செக்ஷன் இது ஒன்று எடுக்கும். இன்னைக்கு இதுதான் ஒன்று வாங்கிட்டு போகலாம் பார்க்குறேன். இது 19 20 கிட்டத்தட்ட வந்து 20. ஸோ இது வந்து 1 கிலோன்னு நினைக்கிறேன், 1.5 கிலோ. 1 கிலோ 170 கிராம்ஸ் இருக்கு. 20. இங்கெல்லாம் இது அப்படியே ஃபுல்லாக பனிஸ் ஐட்டங்கள். இல்லை ஏதாவது நாங்கள் 2 எடுத்துகிட்டு போகிறது வளமையாக வந்து இதுதான் எடுத்துகிட்டு போவோம். இதுக்குள்ளே வந்து இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிடவே நல்லா இருக்கும். இது ஃபுல்லா வந்து இந்த இடம் ஃபுல்லா வந்து இறைச்சி செக்ஷன். இது ஃபுல்லா வந்து இறைச்சி செக்ஷன். எல்லா விதமான மீட்ஸ் ஐட்டமும் இருக்கு, மிக்சிங்லயும் இருக்கு, தேவையானதை எடுத்துக்கலாம். அங்கால வந்து பக்கெட்ல இருக்கு சிக்கன், அதெல்லாம் வந்து இந்தியால சைடு வந்து பக்கெட்ல இருக்கு. இப்போ வந்து விலையும் கூட்டிட்டானுங்கள், 24 ரூபா. இது ஒரு பக்கெட் எடுத்துட்டு போனா எனக்கு ஒரு 2 வீக்ஸ்க்கு வந்து காணும். இது வந்து நான் நினைக்கிறேன் இதுல வந்து 30 பீஸ் இருக்கு. இதுல வந்து 30 பீஸ் இருக்கு. இதுல வந்து 30 முட்டைகள் இருக்கு. இது வந்து 24 ரூபா. முன்ன வந்து 21 ரூபாய்க்கு இருந்துச்சு, இப்போ வந்து விலை கூட்டிட்டாங்க. அப்படியே வந்து தயிர் ஒரு சட்டி எடுத்துட்டு அரிசியை மட்டும் எடுத்துட்டு போறது மட்டும் தான், அவ்வளவுதான் எடுப்பான். ஆனா இவ்வளவு சாமானும் வந்து 1 வீக்குக்கு இல்லை. இதுல வந்து 2 வீக்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனா முடிஞ்ச வெஜிடபிள்ஸ் அதுகள் மட்டும்தான் அடுத்து நெக்ஸ்ட் வீக் வந்து வாங்குவேன். எல்லா டைமும் வந்து நிறைய சாமான்கள் வாங்குறதுக்கு பிறகும் நான் வளமையா சாப்பிடுற தயிர் வந்து இது வந்து 12 ரூபா. இது வந்து 800 கிராம் மாதிரி இருக்கும். இது வந்து 12 ரூபா வரும். அது ஒண்ணு இருக்கு. நம்ம வந்து அரிசி எடுத்தாச்சு. அதோட இது வந்து அரிசி செக்ஷன். இது உங்களுக்கு பார்க்க விளங்கமா இருக்கும். இப்போ வளமையா தேடிட்டு வர்ற அரிசி இல்லை, நானும் இல்லை. குறைஞ்ச விலையில இந்த பாஸ்மதி, சின்ன பாஸ்மதி இருக்கு பாருங்க. இங்க பாஸ்மதி 500 கிராம் வந்து 7 ரூபா. 7 ரூபான்னு சொன்னா இன்னைக்கு 6 ரூபா, 60 ரூபா வச்சாலும், ஒரு 60 ரூபா வச்சாலும் கிட்டத்தட்ட வந்து 420 ரூபா 1/2 கிலோ. பார்க்க விளங்கமா இருக்கும். இது வந்து பாஸ்மதி, இது நார்மல் பாஸ்மதி. இல்லை ஒரு 2 பேக்கெட் இந்த முறை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனால் நான் வளமையாக எடுக்கிற ரைஸ் வந்து இல்லை. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த கிழமை. ஸோ இது இந்தியால பக்கம் வந்து சோஸ் எல்லாமே இருக்கு. இந்தியால பக்கம் சோஸ் இருக்கு. இந்தியால பக்கம் வந்து பவுடர்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு. தேவையான பவுடர்ஸ் ஐட்டங்கள், மசாலா தூள், பெப்பர், இந்த மாதிரியான ஐட்டங்கள் எல்லாமே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எல்லா சாமானத்தையும் வாங்கிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து பில் பண்ண போறோம். பில் பண்ற இடத்த வந்து நம்ம வந்து வீடியோ பண்றதுக்கு அலௌட் இல்லை. ஸோ நான் வந்து பில்லை வந்து கடைசியாக நான் காட்டுறேன். வந்து எவ்வளோ ஃபுல் டோட்டல் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி நான் கடைசியாக காட்டுறேன். வாங்க பில் பண்ண போவோம். நம்ம பில் பண்ற இடம் தானே இது. இன்னைக்கு வந்து வீடியோ பண்ண விட மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து முன்ன ஒரு சின்ன கிளிப் மாதிரி ஒன்று போடுறதுக்காக வேண்டி இப்படிதான் இருக்கும். கவுண்டர், இது ஃபுல்லா கவுண்டர். இது ஃபுல்லா ஆட்கள் நிற்கிறாங்க, பார்க்க விளங்கமா இருக்கும். இந்த ஒரு பேக்கில் இருக்கிறதுக்கு வந்து பில் வந்து ஃபுல்லாக வந்து விளங்கமாக இருக்கும். 137 ரூபா, 137. கிட்டத்தட்ட 140 ரூபான்னு வச்சாலும் நம்ம நாட்டு காசுக்கு வந்து கிட்டத்தட்ட 6000. அன்றைக்கி 50 வச்சாலும் 9, 10,000 ரூபாய்க்கு இந்த இவ்வளோ சாமான் தான் இந்த 10,000 ரூபாய்க்கு நமக்கு கிடச்சி வாங்க முடியும். ஒரு கிழமைக்கு வந்து நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து இந்த அளவுக்கு நமக்கு வந்து செலவு இருக்குது. 150 ரூபா 100 ரூபாக்குள்ளே வந்து நமக்கு வந்து
வீக்கில் வந்து ஒரு வீக்கு வந்து நமக்கு எப்படியுமே குறைஞ்சது 100 ரூபா வந்து நமக்கு வந்து செலவாகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து மந்த்லி செலவு வந்து குறைஞ்சது வந்து உங்களுக்கு வந்து 500 ரூபாயிலேருந்து 600 ரூபா மட்டும் போகும். அதாவது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி இருந்தா ஒரு 400 ரூபாயிலேருந்து ஒரு 500 ரூபாய்க்குள்ள பார்க்க முடியும். சும்மா சாதாரணமா ஓரளவு நல்லா சமைச்சு சாப்பிட்றவரா இருந்தா கொஞ்சம் ஓரளவு உங்களுக்கு வந்து 500 ரூபாயிலேருந்து 600 ரூபா மட்டும் போகும். இதுக்கு முன்னாடி வந்து எங்களுக்கு வந்து 400ல இருந்து 500 ஆனிச்சு. ஆனா இப்ப எல்லா விலைவாசிகளும் வந்து அதிகமானனால இப்ப வந்து நமக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ரேட் அதிகமானனால 500 ரூபாயிலேருந்து 600 ரூபாய் மட்டும் ஆகும். ஸோ புதுசா வரவங்களுக்கு தான் இந்த வீடியோ வந்து இங்க இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும். இது ஆல்ரெடி இந்த பிரைஸ் தான் போகுது. எல்லா ஏரியாவிலையும் ஒரு 10-20 ரூபா கூடுமே தவிர 10-20 ரூபா டிஃப்ரெண்ட் இருக்கும். மற்றபடி எல்லா ஏரியாவும் சேம் தான். ரொமேனியா முழுக்க இது சேம் பிரைஸ் தான் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து லிவிங் காஸ்ட்ல, அதாவது 1 மந்த் லிவிங் காஸ்ட்டுக்கு வந்து நமக்கு வந்து இந்த அளவுக்கு செலவாகுது. சாப்பாட்டுக்கு மட்டும் நான் சொல்றது வந்து சாப்பாட்டுக்கு மட்டும் இந்த அளவுக்கு வந்து செலவாகுது. புதுசா வரவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாம இன்னொரு அழகான வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம்.